குழல் தாழ்வார் கடல் பயில ஈம விளக்கெறி சுடரி எம்பும் ஜொடுகாட்டில் சாமம் உரைக்க நின்று ஆடுவான் கடலாய சங்கரன் படிக்கின்றிலை பழனி திருநாமம் படிப்பவர்தாள் முடிக்கின்றிலை முருகா என்கிளை முசியாமல் விட்டு மிடிக்கின்றிலை பரமானந்தம் மேற்கொள்ள விம்மி விம்மி நடிக்கின்றிலை மனமே எங்கனே நித்தி காண்பதுவே சுவையேறும் செங்கமி கண்ணூல் விளக்கும் சீர் ஜெகன்மாறு என் தளித்தாள் செல்லிக்கோ ஞான சன்னிதானமாகி வரவீசி பெருமான் திருவுருள் முன்னிலையில் பிரகாசிரியர்கள் சமய சொற்பொழிவுகளை இடையிலால் நடத்தி வருகின்றவர்கள் அவர்களுக்கு துணையாக இருக்கின்ற தோழர்களுக்கும் நிகழ்வுகள் அனைவருக்கும் இன்று அன்பார்ந்த இருபத்தி எட்டாவது பாடல் மலைமகள் துணைவன் என்கின்ற பாடலை நேற்று பார்த்தோம். மிகுமது சுருதி கூறும் உன் தகர வித்தையை மிகுமது சுருதி கூறும் உன் தகர வித்தையை வேறுள விஜேட பகுதிகளானும் தைத்திரியந்தான் பகர்ந்திடும் வள்ளலே மாயோன் நகமுறு பொருளாய் உனைத்தியானிப்பான் அவன் தனை நடுமண் கோதிடும் அவ்வகை அறியாத பேதைகள் மயக்கால் மற்றொருவாறு கொள்ளுவரே. கைவல்ய உபநிடதத்தை எடுத்து தைத்திரிய உபநிடதத்தோடு இணைத்து ஒரு கருத்தை எடுத்து சொல்லுகிறார். பெரும்பாலும் இந்த பகுதியில் நீங்க பார்க்கிற பொழுது வேத வழக்கோடுபட்ட பெருந்தெய்வமாக பலர் திருமாலை நினைக்கிறார்கள். அப்படி நினைப்பதற்கு இடமில்லை என்பதை விளக்குவதுதான் இந்த நூலில் பெரும்பாலான நோக்கமாக இருக்கிறது. ஆனால் ஒரு காரியம், அதாவது திருமாலை உபநிடதங்கள் பெருமைப்படுத்தி சொல்லாமல் இல்லை. புருஷ சூக்தம் முதலாகிய உபநிடதங்களிலே திருமால் மேன்மை மிகுந்தவராக கருதப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறார். அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் ஒரு சுருதியிலே உயர்வாக சொல்லப்பட்டிருந்தால் மற்ற வாக்கியங்களை எல்லாம் பார்த்துத்தான் அந்த சுருதியினுடைய பொருளை தீர்மானிக்க வேண்டும் என்பது இவருடைய கருத்து. பெரும்பாலான உபநிடதங்களிலே யாருக்கு முதன்மை சொல்லப்பட்டிருக்கிறது?
யார் அதிஷ்டானமாக வரக்கூடியவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் பார்த்துத்தான் முதற்பெருங்கடவுளை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்பதைத்தான் இவர் வாதம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தெரியும். நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. இங்கே குருநாதர் சொல்ற மாதிரி நமக்கு மேல 2 பேரும் பெரியவர்கள். அவர் திருமாலாக இருந்தாலும் பரமேஸ்வரனாக இருந்தாலும் இவர்களுக்குள்ள இடைக்காலத்திலே வேண்ட சில விவகாரங்கள் தான் இந்த மாதிரி நூல்களை எழுதும்படியாக அவர்களை தூண்டியது. நடுவில் பெரிய சண்டை கோர்த்து வரலும் கூட போயிருக்கு சில வழக்குகள். பாம்பன் குமரகுருதாசர் கூட அந்த மாதிரி சில வைஷ்ணவர்களோடு அந்த வழக்குகளை சந்தித்திருந்தார். அந்த ஆபத்து தான் பெரிய பிளவை உண்டாக்கியது. அது நல்ல காலமாக அது கொஞ்சம் தவிர்ந்து 2 பேரும் கொஞ்சம் அமைதி அடைந்தார்கள். வெளியில் அதிகமாக முட்டி மோதுற காரியங்கள்லாம் நின்று போச்சு. இங்கெல்லாம் வெளியிலேயே அந்த காத்தையங்கார் சுவாமி என்று ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப தர்க்கம் பண்ணுவார். நானும் அவரை பார்த்துருக்கிறேன். விதிவாடி வைங்கிற அண்ணங்கராச்சாரியாரும் கொஞ்சம் அழுத்தமாக பேசக்கூடியவர். அந்த மாதிரி சில பேர் இருந்தார்கள். இப்படியே சைவ இலக்கணாவலர் போன்றவர்கள், அவரோட ஈஸ்வரமுத்தியா பிள்ளை, இவர்களெல்லாம் பயங்கரமான ஆள்கள். செய்வர்கள் மோதுவார்கள் வைஷ்ணவத்தோட. இதெல்லாம் ஒரு பழக்கமாக நடுவில் இருந்து விட்டது. ஆனால் எதுக்காக இவர்களெல்லாம் சொல்லுகிறார்கள்னா, அவர்களுடைய நூல்களிலிருந்து உரிய இடங்களை பார்த்தால் அவர்கள் மறுப்பதற்கோ மறைப்பதற்கோ ஒன்றும் இடம் இல்லை. இப்போ சைவர்கள் திருமாலை தன்னுடைய முதலடியார் என்று நினைக்கிறார்கள். அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே அப்படின்றார். அரியலால் தேவி இல்லை திருநாவுக்கரசர் சொல்றார். அவர் சைவ சமயாச்சாரியர் இல்லையா? ஹரி யார் என்று கேட்டால் அது சிவபெருமானுடைய தேவி, சக்தி என்பது திருமால் தான் அப்படின்றார். அப்படி சொல்லி இருக்கிற பொழுது நாம் திருமாலை வழிபடாமல் எப்படி இருக்க முடியும்? அதில் என்ன தவறு இருக்கிறது? ஏன் இந்த சைவர்கள் அடிச்சுக்கிறாங்க அதை போய்? மாணிக்கவாசகரை போய் கேட்டால் திருநாவுக்கரசர் சொல்ற பாட்டை நீங்க பார்க்குறீங்க. மாணிக்கவாசகரை கேட்டால் என்ன சொல்றாரு? இடபமதாய் தாங்கினான் திருமால்கான் சாழையிலோ. அப்ப சிவபெருமானுடைய திருப்படியை தாங்குகிறவர் அடியார் தானே, அவர் தானே முதலடியார். அப்போ மாலர் நேயம் அழிந்த ஒரு வேடமும் ஆலயந்தானும் அரணை தொழுதுன்னா அடியார்களையும் பரமேஸ்வரனாகவே நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று நீங்க இலக்கண விதியை சொல்லிவிட்டு அதற்கு இலக்கியமாக இருக்கிறவர்களை போய் முறைத்து விட்டா நியாயம்தானே அது? இப்ப திருமால் சிவபெருமானை வரம் வேண்டி கண்ணை பெற்றார் என்று சொல்லுகிறீர்கள். அப்ப திருமாலுக்கு சிவபெருமானுக்கும் ஒன்றும் விரோதம் இல்லை. திருமால் பேர்ல உங்க சிவபெருமானுக்கு ரொம்ப பிடித்தானு, அவருடைய பூஜையை விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவருக்கு அவர் கேட்ட சக்கரத்தை கொடுத்திருக்கிறார். இது சைவ புராண கதை நான் சொல்றது. அப்ப சைவர்கள் சிவபெருமானுக்கு இஷ்டமாக இருந்து அவர் சக்கரம் கொடுத்து நீங்க வச்சுங்கன்னு சொல்லி திருமாலுக்கு ஆதரவு காட்டி இருக்கவும் கூட சிவபெருமானுக்கு விரோதமா திருமாலை எதிர்க்கலாமா போய் சைவர்கள்? சைவ கிரந்தங்களை வச்சு நாம பார்த்தாலே திருமாலுக்கும் சிவபெருமானுக்கும் ஆழ்வார்கள் கிரந்தத்தில் பாருங்க, அரண் நாரணன் நாமம் ஆண்படை புள்ளூர்தி உரைநூல் மறை உரையும் கோயில் வரை நீர் கருமும் அழிப்பழிப்பு கையது வேல் நாமி உருவம் எரி கார்மியை ஒன்று அப்படின்றார். ஒரு பக்கத்தை ஆழ்வார் தான் சொல்றாருன்னு பார்க்க முடியாது. காரைக்காலமையார் சொல்றாங்க, ஒருபால் உமையபலாம் ஒருபால் திருமாலாம், இருபாலும் உன்னுடைய உருவத்தை நாங்க பார்க்கலையேன்னு கேட்கிறாங்க அந்த அம்மா. அப்போ 2 பக்கத்திலையும் திருமாலும் உமாதேவியும் இருக்கிற பொழுது அப்ப திருமாலை தன்னுடைய சக்தி அம்சமாகவே சிவபெருமான் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது
சைவர்கள் ஏன் திருமாலை வெறுக்க வேண்டும்? ஈஸ்வரமூர்த்தியா பிள்ளை போய் கேட்கணும். அது ரொம்ப ஆவேசமாக பேசுவார். நம்ம சைவ நூல்கள் தேவாரம், திருவாசகம் இதில் இருந்தெல்லாம் திருமால் தேடின கதையைத்தான் சொல்லி அவருக்கு அகப்படாமல் இருந்தார்னு சொல்றமே தவிர, அவர் அறிந்து கொண்டு வழிபட்டு கண்ணை மலராக அர்ப்பணித்து சக்கரம் பெற்ற கதையெல்லாம் பார்க்கிற பொழுது அவர் இறைவனை அடிந்தார். அடிமொழி என்ன? இறைவனையே முழுதும் அறிந்தார் என்பதுதான் அர்த்தம். கதைக்காகவே சொன்னது. அதாவது நாளாக இருக்கிறவன் இறைவனை அறிய முடியாது என்பதும், பன்முக பார்வையாக இருக்கிறவன் இறைவனை அறிய முடியாது என்பதற்கு தான் நான்முகனும் மாலும் அறியவில்லை. 4 முகங்களாக இருந்தால் ஒரு முகமாக தேடினா தான் ஒரு பொருள் கிடைக்குமே தவிர 4 முகமாக தேடினா செதறி போகும். அதனாலே 4 முகன் அறிய வாராதுன்னார். மாலா இருக்கிறவன் குடிச்சு தேடினா என்ன ஆகும்? அது மால்னா மயக்கம்னு ஒரு அர்த்தம் இல்லையா? மாலா இருக்கிறவன் அறிய முடியாது. அப்படி ஒரு சிலைடையாக அதுக்கு ஒரு அர்த்தம் பண்ணி அது மாதிரி சொல்லுவார்கள். அந்த ஒரு கதையை மாத்திரம் நம்ம பிடித்து கொண்டு திருமால் பார்க்கலன்றதானே. அதை கூட மாணிக்கவாசகர் போய் கேட்டால் அவர் அங்கே ஒரு காலை தூக்கி காமிச்சாரு, இன்னொரு காலையும் காட்டாரு. அதுக்காக தான் அங்கே படுத்துட்டு இருக்காரு. மாணிக்கவாசகர் சொன்ன கிண்டல் தான். எனவே சைவ நூல்களில் பார்த்தால் திருமால் பக்தி செய்து வழிபட்டு பேறு பெற்ற கதைகள் தான் அதிகம். அடியாராயிருக்கு. அடிமுடி தேடியதுன்னு ஒரே ஒரு வரலாற்று மாத்திரம் எடுத்து வைத்து கொண்டு கரகரன்னு அரைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். திருமாலை கொண்டு இன்னமும் ஒரு படுபாதாளத்தில் தள்ளி அதை விட்டுடுங்க. வைஷ்ணவர்களை போய் கேட்டால் வைஷ்ணவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? திருமாலனுடைய திருவுந்தி தாமரையிலிருந்து பிரம்மன் தோன்றினான், பிரம்மனுடைய மகன் சிவபெருமான். அப்ப சாட்சாத் பேரன் திருமாலுக்கு. அவங்க விஷ்ணு புராணம், அவங்க சாஸ்திரப்படி திருமால் சிவபெருமானுக்கு தாத்தா. சட்டப்படி பார்த்தா நம்ம இந்து லா பிரகாரம் தாத்தாவனுடைய சொத்தெல்லாம் பூரண பாத்தியதை பேரனுக்கு தான் உண்டு. தகப்பன் சாப்பிடலாமே தவிர அதை விற்க வாங்க அவனுக்கு சுதந்திரம் கிடையாது. அது சுயார்ஜிதமாக இருந்தால் தான் அவனுக்கு வரும். அது பிதிரார்ஜிதமாக இருந்தால் பேரனுக்கு தான் அதுக்கு சொந்தம், விற்க வாங்க சுதந்திரம். அப்போ திருமாலினுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் பேரனாயிருக்கிற சிவபெருமானுக்குத்தான் சொந்தம். திருமாலை வழிபடுகிறவர்கள் திருமாலுடைய பேரனை கழுத்து முடிச்சதுக்கு வெளியே தள்ளுறாங்க. அது ரொம்ப ஆபத்து இல்லையா? அவங்க நூல்படிதான் நாம சொல்றோம், நம்ம நூல்படி வச்சுக்க வேண்டாம். அவர்கள் பேரன்னு சொல்லிவிட்டு அந்த பேரனை நாங்க பொருட்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொன்னா சரியா வரும். அதனால இதெல்லாம் நாம் இறைவனை பற்றி பேசி மகிழ்வதற்கு உரிய புராணமும் கதைகளும் தானே தவிர அவற்றையே அடிப்படையாக வைத்து நாம் மற்ற காரியங்களை செய்யக்கூடாது. இறைவனை பற்றி நாம் இடையறாமல் பேச வேண்டும். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனுடைய புகழை எப்பொழுதும் சொல்லுகிறவர்களிடத்துல இருவினையும் சேராதுன்னார். ஏன்னா வேற ஏதாவது பண்ணினா வினை சேரும். இறைவனை பற்றி பேசிக்கொண்டிருந்தால் அதனால வினை ஒன்றும் வராது அப்படின்னார். இறைவனை பற்றி பேசுவதற்கு விஷயம் வேணுன்றதுக்காக இதெல்லாம் நிறைய புராண கதைகள் நமக்கு நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புராண கதைகள் ஒரு பக்கம் நாம் இளம்பருவமாக இருக்கிற பொழுது தத்துவங்களை அறிந்து கொள்ளாது இருக்கிற காலத்தில் சாதாரணமாக சிரமப்படுத்தி கொள்ள முடியாத ஒரு நிலையில் இறை வழிபாடு செய்கிற பொழுது இந்த கதைகளை எல்லாம் நாம் பின்பற்றி அதனாலே நாம் அதிலேயே இறைவனுடைய நிலையிலேயே பொழுத போக்கலாம். அதுக்காக செய்யப்பட்டது. தத்துவம் வந்துவிட்ட ஒருபாடு தத்துவத்தை மனதிலே வைத்து கொண்டு அந்த அளவில் எல்லாம் ஒன்று எல்லாமாக இருப்பதும் ஒருவன் தான் அப்படின்ற ஒரு பெரிய உண்மையை நாம் விளங்கி கொண்ட பிறகு இந்த விவகாரங்கள் எல்லாம் வரத்துக்கு தகராறெல்லாம் ரொம்ப அதிகம் படித்தவங்க கிட்ட நடக்கிறதே தவிர சாதாரணமானவன் திருப்பதிக்கும் போயிடுறான், காஞ்சிபுரத்துக்கும் போயிடுறான். இங்கே போய் சிவன் கோயிலையும் நிற்கிறான், அங்கே திருப்பதியில் பெருமாள் முன்னாலேயும் நிற்கிறான்.
அவனுக்கு அதை பற்றி இல்லை. இவன் தான் அது வந்து பெருமாளா முருகனா அதில் விவகாரம் இருக்குது அப்படின்றான் யார் படித்தவன். அது பெருமாளாக இருந்தாலும் இருக்கட்டும், முருகனாக இருந்தாலும் இருக்கட்டும், இல்லை ஒரு சக்தியாக இருந்தால் கூட இருக்கட்டும். வைஷ்ணவி கௌமாரி என்ற 2 சக்திகள் தான் இங்கே இருக்கிறது. அதனால்தான் அதுக்கு 9 9 18 முழம் 36 முழம் உள்ள ஒரு புடவையை கட்டுகிறாரு சுவாமிக்கு அப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ணி இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் பாமரனுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அது எப்படி வேணாலும் இருந்து போகட்டும், பெருமாளாக இருந்தாலும் சரி, முருகனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி தான். போனால் நமக்கு நல்லபடியாக எல்லாம் நடக்கிறது. அதனால போய் ஒரு தடவை பார்த்து வந்துடும். நம்ம பார்க்குறோமோ இல்லையோ, அவர் கண்டில் நம்ம பட்டுவிட்டா சரி அப்படின்னு இவன் நினச்சிட்டு போயிடும். அவனுக்கு அதிக சிரமம் இல்லை. இந்த படித்தவன் தர்க்கம் பண்ணி உன்னோட ஒன்று வாதம் பண்ணி கடவுளை சொல்கிறதுக்கு பதிலாக கடவுளை எதிர்க்கிறதுக்கு ஆரம்பிச்சுடுறோம். யாரோ ஒருத்தன் மொத்தமாக கடவுளை எதிர்க்கிற போக இங்கே என்ன பண்ணுறாங்க, சிவனை வழிபட்டு திருமாலை எதிர்க்கிறதும், திருமாலை வழிபட்டு சிவனை எதிர்க்கிறதுமா ஆயிடுறாங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் உண்டான நூல்கள்னால் இது மாதிரி ஆராய்ச்சி பண்ணி யாருக்கு முதன்மை, எங்கே முதன்மை சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி சொல்லலாம். அதனால் நூல்களை நாம் முழுக்க அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் இப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு இடமே தவிர அதை வைத்து கொண்டு நாம் செய்வதில்லை. நமக்கு 2 பேரும் பெரியவர்கள். அவர் அடியார், அவர் உடையார். உடையார் தெய்வம் நமக்கு தேவை, அவருடைய அடியார் தெய்வம் நமக்கு தேவை. நம்ம நூல்படி நாம் அதான் சொல்லிக் கொண்டிருக்கோம். அவருடைய நூல்படி அவர் தாத்தா இவர் பேரன் அப்படின்னு சொன்னால் தாத்தாவையும் அவர்கள் ஆராதிக்கணும், பேரனையும் அணைக்கணும், தூக்கி தள்ளிட முடியாது. நாம் விநாயகர்னு வைப்போம், அவங்க தும்பிக்கை ஆழ்வார்னு. இன்னும் தும்பிக்கை ஆழ்வார் இப்போ வந்தார். விநாயகருக்கு ஒரு நாமத்தை போட்டால் தும்பிக்கை ஆழ்வார் ஆகிடலாம், சுலபமாக செய்துடுறாங்க. அப்புறம் நீங்கள் விநாயகர் வந்து சிவபெருமானுடைய பிள்ளை, தும்பிக்கை ஆழ்வார் யாருடைய பிள்ளை அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு அவங்க கேட்டால் அதிக கதை கிடையாது. புதுசாக சில கடவுள்களை எல்லாம் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. விநாயகர் பாதி, ஆஞ்சநேயர் பாதி. இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? இதுக்கு ஏதாவது சாஸ்திரத்தில் சம்மதம் இருக்கா? நானே கேட்கிறேன். மத்திய கைலாச அவரவர்கள் தாம் தாம் விரும்பிய முறையிலே விரும்பியதாக ஒரு வடிவத்தை சொல்லுவார். இது ஒரு பழமொழி உண்டு, பிள்ளையார் முடிக்க குரங்கா முடிஞ்சது. அது நான் பிள்ளையார் செய்து வழிபாடு செய்வார்கள் சில குடும்பங்களில் வழக்கம். இப்போ எங்கள் குடும்பங்கள்லாம் நாங்கள் பிள்ளையார் செய்யணும். நம்ம செய்து வச்ச பிள்ளையார் வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணக்கூடாது, மண்ணு தான் வாங்கிட்டு வரலாம். அந்த மண்ணை வச்சு நாமே பிள்ளையார் செய்யணும். அதனால பெற்றோர்களாப்போ நான் வந்து என்னுடைய பையனுக்கு பிள்ளையார் செய்ய கற்றுக் கொடுக்கணும். அந்த மாதிரி பரம்பரையாக அப்படியே வீட்டில் செய்வாங்க. அது பிள்ளையாருன்னு பிடிக்கிற போது அது வேற ஒரு விதமாக ஆகிப்போச்சு அப்படின்றதாக அந்த பழமொழியை சொல்லுவாங்க. அதெல்லாம் அதனுடைய நோக்கம். எந்த வழிபாடு செய்கிறதா இருந்தாலும், வீட்டில் எந்த நல்ல காரியம் செய்கிறதா இருந்தாலும் முதல்ல பிள்ளையார் தான் பிடிக்கணும். விநாயக பூஜை செய்யாமல் எதையும் ஆரம்பிக்க முடியாது. விக்னேஸ்வர பூஜையை செய்து விட்டு தான் அப்புறம் எல்லாத்தையும் செய்யும். சுக்லாம்பரதனம் குட்டியாச்சா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்? விநாயகர் பூஜை பண்ணிட்டீங்களா? இது கல்யாணம் கார்த்திகை நம்ம அதை முக்கியமாக வச்சுட்ருக்கோம். எதுவாக இருந்தாலும் விநாயகர் பூஜை இருக்கும். அதே போல் ஒரு விசேஷங்களை பூர்த்தி பண்ணுறதுன்னா அனுமத் ஜெயந்தி பண்ணுறதுன்னு ஒரு வழக்கம் இருக்கு. அனுமத் ஜெயந்தி பண்ணினா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். சைவர்கள் வந்து சுப்பிரமணியரை வழிபட்டால் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். முடிகிற பொழுது சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம். நீங்கள் கோவிலில் போய் வழிபாடு செய்கிற பொழுது விநாயகர் முருகன் ரெண்டு பக்கத்தில் இருக்கும் கோபுர வாசல். விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போய் உள்ள வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக வரும்போது சுப்பிரமணியரை தரிசனம் பண்ணிட்டு, அதுதான் முறை. விநாயகரில் ஆரம்பித்து சுப்பிரமணியரை முடிப்பாங்க. விநாயகரில் ஆரம்பித்து ஆஞ்சநேயரில் முடிப்பாங்க. அனுமத் ஜெயந்தி என்பது கடைசியாக பூர்த்தி பண்ணும் பொழுது. சீதா கல்யாணம் இதெல்லாம் நடத்துகிறாங்க பாருங்க, ராம பஜனை அதெல்லாம் அந்த பஜனை முடிகிற பொழுது அனுமத் ஜெயந்தியில் கொடுப்பாங்க. இதுதான் பிள்ளையாரை பிடிச்சா குரங்களை கொண்டு போய் முடிக்கிறோம் அப்படின்னு ஒரு
பழமொழியாக அதை சொன்னார். வழிபாட்டினுடைய ஆரம்பம் விநாயகராக இருக்கணும், வழிபாட்டினுடைய முடிவு ஆஞ்சநேயராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு சமயத்தையும் இணைத்தது போல வருகிற ஒரு வார்த்தை. இந்த மாதிரி அந்த இணைப்புகளைத்தான் நாம் பார்க்கணுமே தவிர நாம் விவகாரமாக இருக்கிறதுலாம் போகக்கூடாது. இவர் என்ன சொல்லுகிறார் இந்த இடத்துல, கைவல்ய உபநிடதம் கூறுகின்ற உன்னுடைய தகர வித்தையை தைத்திரிய உபநிடதம் தனது பல்வேறு பிரிவுகளிலும் கூறி சொல்லுகிறது. தைத்திரிய உபநிடதமானது திருமால் தன் உள்ளத்தில் எழுந்தருளிய பொருளாக உன்னை தியானம் செய்கின்றான் என்று தைத்திரிய உபநிடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இடையறாமல் சிவபெருமானை தியானம் செய்கின்ற காரணத்தினாலே திருமாலின் பெருமையை அந்த தைத்திரிய உபநிடதம் சொல்லுகிறது. அப்ப திருமாலின் பெருமையை தைத்திரிய உபநிடதம் சொல்லி வருவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, திருமால் இடையறாமல் சிவபெருமானை தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த விஷயத்தினாலே திருமாலை புகழ்ந்து சொல்லுகிறது அந்த உபநிடதம். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த உபநிடதம் திருமாலை புகழ்ந்து சொல்லுகிறது, அப்ப திருமால் தான் சிவபெருமானையும் விட பெரியவர் என்று அப்படி சொல்லுகிறார்கள். இவர்களுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு இந்த பாட்டில் கவலைப்படுறார். மிகுமது சுருதி, மேன்மையுடைய சுருதி, இது கைவல்ய உபநிடதம். கூறும் உன் தகர வித்தையை, அது சொல்லுகின்ற உன்னுடைய தகராகாச வித்தை என்று சொல்லக்கூடிய இதயகமலத்திலே தியானம் பண்ணுகின்ற அந்த தன்மையை, இதயகமலத்திலே இடையறாமல் தியானம் பண்ணுவதுதான் தகர வித்தை என்று சொல்லப்படும். அதை வேறுள்ள விசேட பகுதிகளான வேறு பல பிரிவுகளினாலேயும் தைத்திரியந்தான் பகர்ந்துடு, தைத்திரிய உபநிடதமானது எடுத்து சொல்லுகிறது. கைவல்ய உபநிடதமானது சொல்லிய அந்த தகராகாச தியான முறையை கைவல்ய உபநிடதம் சொல்லுகிறது. அது சொல்லுகிற பொழுது எப்படி சொல்லுகிறது, வள்ளலே மாயோன் அகமுறு பொருளாய் உனை தியானிப்பான். திருமால் தன்னுடைய அகத்திலே உற்ற பொருளாக உன்னை இடையறாமல் தியானித்துக் கொண்டிருக்கிறான் என்று கைவல்ய உபநிடதம் சொல்லுகிறது. அதனாலே திருமாலை கைவல்ய உபநிடதமானது நடுவிலே புகழ்ந்து சொல்லி தோத்திரம் பண்ணுகிறது. கைவல்ய உபநிடதம் திருமாலை புகழ்ந்து தோத்திரம் செய்வதற்கு காரணம் என்ன, உன்னை அகமுறு பொருளாக அந்த திருமால் இடையறாமல் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்பதை சொல்லித்தான் அவனுடைய புகழை அந்த உபநிடதம் சொல்லுகிறது. இது தெரிந்து கொள்ளாமல் அவ்வகை அறியாத பேதைகள், அந்த விஷயம் அறியாத இந்த முட்டாள்கள் என்ன பண்றாங்க, மயக்கால் மற்றொருவாறு கொள்ளுவரை, தங்கள் குழப்பத்தினாலே வேற விதமாக அதை எடுத்துக்கொள்கிறார்கள். திருமால் தான் பெரியவர் சிவனை விட, அதனால்தான் திருமாலின் புகழை கைவல்ய உபநிடதம் சொல்லுகிறது. கைவல்ய உபநிடதம் திருமாலின் புகழை சொல்லுவதற்கு காரணம், திருமால் இடையறாமல் சிவபெருமானை தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற காரணத்தினாலே திருமாலின் பெருமையை அது சொல்லுகிறது. இதை புரிந்து கொண்டால் திருமாலாலும் தியானம் செய்யப்படுகின்றவர்கள் சிவபெருமான் தான் என்பதை அவர்களுக்கு விளக்கிவிடலாம். ஆனால் அவர்கள் அப்படி புரிந்து கொள்ள தயாராக இல்லையே. அதனால அவர்கள் ஒரு பேதைகள், மயக்கால் குழப்பத்தினாலே இப்படி வகையறியாமல் பேசுகிறார்கள். தைத்திரியருண சாகை நாராயணம் என்ன சொல்லுகிறது, அதுல அணுவிலும் அணுவாய் பெரிதிலும் பெரிதாயுள்ள பரம ஆன்மா இஜெத்துவினது குகையில் உள்ளது என்று சொல்லுகிறது. ஆனந்தவல்லி இதய குகையின் பரமாகாசத்தில் உள்ள அந்த பிரம்மத்தை யமன் அறிகின்றனோ என்றும் சொல்லும். சிட்டாவல்லி, வல்லின்னு சொன்ன அந்த உள்பிரிவுகளுக்கு வார்த்தை.
இந்த இருதயத்திற்குள்ளே எந்த ஆகாசம் உள்ளதோ அதன்கண் ஞானத்தால் அறியக்கூடிய புருடனும் பொன்வண்ணனுமான அமிர்தம் உளன் எனவும் கூறும். இது நாராயணன் தன்னுடைய இதய குகையிலே பொன்வண்ணமான சிவனை இடையறாமல் தியானிக்கின்றான் என்கின்ற கருத்தைத்தான் அது ஞாபகப்படுத்தும். அப்போ திருமால் இடையறாமல் சிவபெருமானை தியானித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது சிவபெருமான் திருமாலாலும் வணங்கப்படுகின்ற கடவுளாக இருக்கிறார். சில இடங்களில் நீங்கள் புராணங்களில் பார்த்தீங்கன்னா திருமால் சிவபெருமானை வணங்கிய விஷயங்களையும் சொல்லியிருக்கார். சிவபெருமான் திருமாலை பாராட்டி உரைகின்ற சந்தர்ப்பங்களும் வரும். அவர்கள் 2 பேரும் பிரச்சனை இல்லாமல் இருக்கிற பொழுது நாம தான் பிரச்சனை பண்ணி ரொம்ப சங்கடப்படும் இல்லையா? மதுரையில் மீனாட்சிக்கு கல்யாணம் நடந்ததுன்னா அழகர் கோயிலிருந்து அழகர் ஆற்றில் இறங்குகிறார் கல்யாணத்துக்கு போகிறதுக்காக. இந்த உற்சவமும் அந்த உற்சவமும் சித்திரை திருவிழாவில் ஒன்றாத்தான் நடக்குது. அப்போ அவர் கள்ளழகருக்கும் அவருக்கும் சொக்கநாதருக்கும் ஒன்றும் தகராறு இல்லை. கல்யாணத்துக்கு மச்சான் வந்து தான் ஆகணும் அவசியமா. இதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ உறவு முறைகளை சொல்லி இறைவனை இறுக்கி கொண்டிருக்கின்ற நாம் உறவு முறைகளுக்கு மாறாமல் ஏதாவது செய்யலாம். அதுக்கு மாறாக எதையும் செய்யக்கூடாது. கூட சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணி முடிச்சோம் என்னடா பெருசா கல்யாணம் பண்ணா ஒரு சின்ன சண்டை கூட இல்லைடா. பெரும்பாலும் நினைக்கலாம் கல்யாணம் பண்ணா சண்டை போடணும்னு நினைக்கலாம். ஏதாவது ஒரு சின்ன தகராறு கூட வரலன்னு சொன்னா அது ஒரு கல்யாணமா சோபிக்காத. அது மாதிரிதான் இந்த கடவுள் வழிபாட்டையும் கூட ஏதாவது சின்ன விவகாரங்களை அந்த காலத்தில் கிளப்பிக்கிறதுன்றது ஒரு வழக்கமாக இருந்தது. உங்கள் சாமி பிரிச்சா ஏன் சாமி பிரிச்சான்னு சொல்லி இப்படி அதனால இதெல்லாம் கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருக்கும். இதனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா உபநிஷதங்களை ஓரளவு படித்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. உபநிஷதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கிறார். ஒரு விஷயம் மறைக்காமல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது உபநிஷதங்கள் திருமாலையும் புகழ்ந்து சொல்லி இருக்கின்றன, சிவபெருமானை பற்றியும் உபநிஷதங்கள் சொல்லி இருக்கின்றன. அதை இவரே சொல்றார். அது ஏன் சொல்லி இருக்கிறது என்றால் திருமால் இடையறாமல் சிவபெருமானை தியானம் பண்றபடியினாலே திருமாலை புகழ்ந்து உபநிஷதம் சொல்லி இருக்கிறார். திருமாலுக்கு பிராதானியம் கொடுத்த உபநிஷதங்களும் இருக்கிறது. புருஷ சூக்தம் எல்லாம் உங்களுக்கு திருமாலுக்கு பிராதானியம் கொடுத்த நூல் தான். நாம் ஸ்ரீருத்திரத்தில் எப்படி சிவபெருமானுக்கு பிராதானியம் கொடுத்து நாம் சொல்லுகிறோமோ அது மாதிரி புருஷ சூக்தத்தில் நாராயணனே பரதெய்வம் என்று சொல்லி அவருக்கு பிராதானியம் கொடுத்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் இவர்கள் இங்கே எடுத்து விளக்கி இருக்கிறார்கள். அந்த விஷயத்தை அவர்கள் மறைக்கலை. ஏன்னா சாஸ்திர சம்மதமாக இருக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் அதில் என்ன அது கூடவே வருகிறபடியினால அதிகமான இடங்களில் சிவபெருமானை சொல்லியிருக்கிறபடியினாலே சிவபெருமான் தனி முதன்மை உடையவர் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இடையில வற்புறுத்துகிற நிலையைத்தான் நாம் அதில் பார்ப்போம். மறைகளில் தலைமை பொருந்திய மிருகதாரண்யம் முதல் மறைகள் பிறவும் நல் இதயத்து உருபொருளாம் உன் பெருமையே பேசிடும் அன்றே அரவணே இவற்றின் கருத்தெல்லாம் உன்பால் அடைவதே நியமம் என்று உரைப்பார். இரணறிந்து உயர்ந்தோர் ஆதலால் கயவர் தீமொழியால் பயன் என்னே. பேதைகள் என்று மேல சொன்னார் இல்லையா, அங்கே கயவர் என்றார். வீர சைவர்களா இருக்கிறதுனால ரொம்ப இது வீரசைவ சமூகத்தை குறிக்கிறது இல்லை. அவர்களெல்லாம் வீரசைவர்கள்னு பேரு தான். அதாவது சைவத்தில் நல்ல ஊற்றமுடையவர்கள் என்ற அர்த்தத்தில் தான் சொல்லப்பட்டது. ஆனால் வைஷ்ணவர்களில் வீர வைஷ்ணவர் சொன்னீங்கன்னா நீங்கள் அப்படி சொல்ல முடியாது, அடிக்க வந்துடுவாங்க. சொல்லுவார் அவர்கள் சொல்லுவார். உருப்பொரியனகள் செய்து போவதே தலையை ஆங்கே அறுப்பதே கருமங்கண்டாய் அரங்கமானவருளான். ஒன்றரடி புரியாழ்வார் பாட்டது. வெறுப்பொடு சமணர் முண்டர் விதியில் சாக்கியர்கள் இன்னும் பொறுப்பரியனகள் செய்து போவரே
நாம் பொறுக்க முடியாத காரியங்களை எதையாவது செய்து இந்த அயல் சமயத்தார்கள் செய்வார்களேயானால் கூடுமேல் தலையை ஆங்கே அறுப்பதே கருமங்கண்டாய். அரங்கமான கருளான் அதுக்கு பர்மிஷன் கேட்கிறார் ரங்கநாதர் இடத்துல போய். அவர் பாவம் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு. அவர் பேரை சொல்லி இவர் ஏதாவது பண்ணிவிடலாம். இதெல்லாம் நான் பார்க்கிறேன். அந்த ஆவேசம் அவரோட இருக்கும். அதனால் வீர வைஷ்ணவர்களையும் வீர சிவர்களையும் ஒரே மாதிரி நினைச்சிருக்காங்க. வீரர்கள் சைவத்தில் ஊற்றமுடையவர்களாக எங்களுடைய லிங்கதாரணத்தை செய்து கொண்டு தன்னை விட்டு பிரியாமல் சிவனை வைத்து கொண்டு எப்பொழுதும் வழிபாடு செய்கிற ஒரு தன்மையினாலே அவர்களுக்கு அந்த பெயரை தவிர வைஷ்ணவர்களில் வீர வைஷ்ணவர்கள் பேர் வேறு. அவர்களை மறந்தும் புறந்தொழா மாந்தர். நடராஜா சன்னிதிக்கு போயிட்டாருன்னா சிதம்பரத்தில் அவங்க இந்த பக்கத்தில் அப்படி கையை வச்சுக்கிட்டு தான் நம்ம அரங்கநாதரை கும்பிடுவாங்க. அவரி போய் பட்டுவிடக்கூடாது. நடராஜா இவர்களை பார்த்துடக்கூடாது. இவர் நடராஜாவை பார்க்காது இருக்கட்டும், நடராஜா இவரை பார்த்துடக்கூடாது. இதில் பாருங்க, மறைகளில் தலைமை பொருந்திய பிரகதாரண்யம். பிரகதாரண்யம் உங்களிடம் வேதங்களிலே மிகச் சிறப்பாக எடுத்து சொல்லப்படக்கூடியது. தலைமை பெற்றுள்ள ஒரு உபநிஷம். அது முதல் மறைகள் அப்படிப்பட்ட வேத வாக்கியங்கள் எல்லாம் பிறமும் நல் இதயத்து ஒரு பொருளாம் உன் பெருமையே பேசிடும். இதயத்திலே தங்கி இருக்கின்ற பொருளாக சிவபெருமானாகி உன்னுடைய பெருமையைத்தான் பேசிடும். அன்றே அரவனே தர்மஸ்வரூபமாக இருக்கின்றவனே, இவற்றின் கருத்தெல்லாம் இந்த உணர்தங்கள் இவ்வாறு சிவபெருமானை பற்றி சொல்லுவதனாலே ஏற்படுகின்ற கருத்து என்ன? உன்பால் அடையும். இந்த ஜீவான்மாக்கள் இறுதியிலே உன்னிடத்திலே வந்து சாகித்யத்தை பெறுவதுதான் இதனுடைய குறிப்பு. அதுக்காகத்தான் சொல்லப்படும். இந்த இடத்துல ஒரு சித்தாந்தமா வேதாந்தமா, சைவ சித்தாந்தமா வேதாந்தமா என்பதை பற்றி ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டி வந்தது. கடைசியில் என்ன சொன்னீங்க? சைவ சித்தாந்தம் வேதாந்தம் ரெண்டும் இருக்கட்டும். வேதாந்தம் என்பது இறைவன்தான் ஆன்மாக்களாக இருந்து கொண்டிருக்கிறான். இந்த ஆன்மாக்கள் விவேகத்தினாலே இறைவனாக ஆய்விடுகின்றன. இறைவன் தன்னுடைய மாயையினாலே ஆன்மாக்களைப் போல தன்னை வைத்துக் கொண்டிருக்கிறார். அது விவேகமாகிய விஞ்ஞானம் உண்டாகிற பொழுது தானே பரம்பொருள் என்பதை தெரிந்து கொள்கிறார். உங்களுக்கு வேதாந்தம் ரெண்டும் ஒரு பொருள் தான். அது ரெண்டு மாதிரி தோன்றுகிறது நமக்கு. உண்மையில் ரெண்டு அல்ல. அது இது சொல்லுகிறது வேதாந்தம். உங்கள் சைவ சித்தாந்தத்தில் ரெண்டு பொருள், அது ரெண்டாக இல்லாமல் இறுதியிலே ஒன்றாகிறது. பொருள்தன்மையால் இரண்டாக இருந்தும் கலப்பினாலே ஒன்றாக இருக்கிறது என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்ல. சைவ சித்தாந்திகளுக்கு வந்திருக்கின்ற கடமைகளை சொல்லுகிற பொழுது சரீகிரியை யோகஞானங்கள் இவர்களுக்கும் உண்டு. வேதாந்திகளுக்கும் சரீகிரியை யோகஞானங்கள். நானே கடவுளாக இருந்தாலும் நாம் கடவுளை வழிபாடு செய்ய வேண்டும். அதை நோக்கி சரீகிரிய யோகஞானமாகிய இந்த பாதங்களை முறையுறச் செய்ய வேண்டும். கடைசியில் நடக்கிற காரியம் நாம கடவுளாக இருந்தாலும் இருப்போம், அல்லது கடவுளோடு நாம் ஒன்றானாலும் ஆகலாம். ஆனால் இந்த சரீகிரிய யோகஞானங்கள் எல்லாருக்கும் அவசியம்தானே. இப்பொழுது நாம் இறைவனை வழிபட்டுத்தானே ஆகணும். அவரே நானாக இருக்கிற போது எதுக்காக வழிபடணும்னாக்கா நீ அவரே ஆக முடியாது. இப்படியே தான் இருந்துருக்கணும். இதை வேதாந்தம் சொல்லுகிறது. விவகாரிக திசையிலே பதிபசுபாசம் என்ற முப்பொருள் உண்மையை கற்றுக்கொண்டவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படித்தான் விவகார திசையிலையும் இருக்கணும் வேதாந்தி. வேதாந்திக்கு பூஜை உண்டு. சந்திரமௌலீஸ்வர பூஜை செய்கிறார்கள் சொன்னால் அது என்ன பூஜை நடக்குதுங்க? அவருடைய தத்துவம் என்ன? நானே பரபிரம்மம் என்று நினைக்கிறவர்கள். அந்த ஆச்சாரியர்கள் ஒரு பரபிரம்மத்தை பூஜை பண்ணுறாங்க. பார்க்குறோமில்ல, எல்லா இடங்கள்லையும் இது உண்டு. சாரதா நவராத்திரி நான் அங்கே போய் சிங்கேரியில் பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும், துவாரகாவில் பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். அவருடைய தத்துவம் என்னன்னா தாமே கடவுள், இந்த அகம் பிரம்மாஸ்மி
நானே கடவுளாக இருக்கிறேன். கடவுள் அவித்தையாகி மாயையினாலே கவரப்பட்டு ஆன்மா போல காட்சி அளிக்கிறது. இது வெறும் பிரம்மை தான். சிப்பியிலே வெள்ளி போல தெரிகிறது போல, கயிற்று பாம்பென்று வருண்டது போல பரம்பொருளை ஆன்மாவாக நாம் கருதுகிறோம். நல்ல விஞ்ஞானம் உண்டாகிற பொழுது அது கயிறு தான், பாம்பல்ல என்பது தெரிந்து கொண்டவுடனே இந்த ஆன்மா பரம்பொருள் என்பதை தெரிந்து கொண்டு விடலாம் அப்படின்றார். அது தெரிந்து கொள்ளுகிற வரையிலேயும் நீங்கள் இந்த பூஜையெல்லாம் பண்ணித்தான், யோகம் பண்ணணும், தியானம் பண்ணணும், பூஜை பண்ணணும், பூஜைக்குரிய வழிபாடுகள் பண்ணணும், அதுக்குரிய ஸ்தலம், மூர்த்தி, தீர்த்தம் இவைகளை எல்லாம் அடைய வேண்டும். அது எப்படியானாலும் ஆகட்டும், அதனால என்னப்போ அதுக்காக இங்கே போட்டு வேதாந்தி கீதாந்தி இங்கே அண்டை போட்டு இருப்பான். அது அவசியம் இல்லாத காரியமாக கொடுக்க இல்லையா? 3 பேர் இருந்தார்கள், ஒரு வைஷ்ணவர், ஒரு சைவர், ஒரு வேதாந்தி. இவர்களெல்லாம் நான் தான் முத்திக்கு போவேன், நான் தான் மோட்சத்துக்கு போவேன், நான் சைவ திருமுறைகள்லாம் படிக்கிறவன், உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றார் ஒருத்தர். இவர் நான் திவ்ய பிரபந்தத்தையே படிச்சிருக்கேன், ராமானுஜ பாஷ்யத்தை படிச்சிருக்கேன், நான் தான் வைகுண்டத்துக்கு போவேன், நீங்கள்லாம் போக மாட்டீங்க. வேதாந்தி சொல்கிறோம், நான் தான் கடவுளே. இப்போ உங்களுக்கு பார்க்கறதுக்கு நான் நானாக இருக்கிறேன், நான் இல்லை, நானே பரம்பொருள். நான் போனால் போகிறோம், நீங்கள்லாம் போக முடியாது. அப்போ வீடு பெருக்கி கூட்டுறவ அவகிட்ட சொன்னாங்க, 3 பேரும் ஏன் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்லை, நான் போனால் போகலாம், நீங்கள் 3 பேரும் போக மாட்டீங்க. ஆக உனக்கு என்ன தெரியும்னு அவளை போய் சண்டை போட முடியுமா? அவள் சொன்னான், நான் என்ன சொல்லிக்கலையா, நான் என்கின்ற உங்களுடைய அகங்காரம் இருக்கு, அது உங்களை விட்டு போனால் நீங்கள் போகலாம். 3 பேரும் படித்ததை வைத்துக்கொண்டு உங்களை அகங்கரிக்கிறீர்கள். இந்த அகங்காரம் போனால்தான் போக முடியும். இந்த அகங்காரம் யாருக்கு இருந்தாலும் போக முடியாது என்பதுதான் அதில் இருக்கிற தத்துவம். ஆகவே இந்த அகங்காரம் போவதற்காக நாம் வழிபாடை செய்கிற காரியத்தை நாம் செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும். எது கடவுள் உண்மையினாலே நமக்கு போக்கப்பட வேண்டியதோ அதை வளர்ப்பதற்கு அதை உபயோகப்படுத்தப்படக்கூடாது. எந்த அகங்காரத்தை நாம் போக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கடவுள் வழிபாடு செய்கிறோமோ அதை வைத்துக்கொண்டே நான் எப்படி கடவுள் வழிபாடு செய்கிறேன்னு பார்த்தீங்களா, என்ன போல யாரும் பூஜை பண்ண முடியாது, அதில் ஒரு அகங்காரம் வந்துடும். அதுதான் திருவள்ளுவர் சொன்ன, யார் எனதென்னும் செருக்கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் போகும். இதுலையும் போய் ஈசனோடாயினும் ஆசை அறிவுங்கள் தானே திருமூலர் சொன்னார். அங்கேயும் உங்களுடைய அகம்பாவத்தை அங்கே கொண்டே வச்சிடாதீங்க. கடவுள் வேறால பல காரியங்களை செய்து கொண்டிருந்தால் அது தவறா போகும். அது பணிவும் அன்பும் வர வேண்டிய ஒரு இடம். இந்த பணிவும் அன்பும் வருவது வரையிலேயும் சரிகிரி யோகஞானங்களாகிய இந்த 4 பாதங்களிலேயும் தான் நடக்கும். முடிந்த முடிவு உங்களுக்கு அதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், இப்படி இருந்தாலும் இருக்கட்டும், அதை பற்றி நாம் இப்போ அடிச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா யாரும் அவசரமாக கிளம்பி மேலே போய் அது என்னன்றதை பார்த்துட்டு வர போகிறவங்க. அதில் போய் ஒருத்தருக்கு வேதாந்தியா சித்தாந்தியான்னு விவகாரம் பண்ணுறதுல 2 பேருக்கும் அவசியமான எல்லா விஷயங்களும் இங்கே இருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டு அதையெல்லாம் பாதுகாத்து தனக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டியதுதான் நாம் செய்ய வேண்டியதுதான். மறைகளில் தலைமை பொருந்திய பிரகதாரண்யம் முதல் மறைகள் பிறவும் நல் இதயத்து ஒரு பொருளாம் உன் பெருமையே பேசிடுமன்றே அரவணை இவற்றின் கருத்தெல்லாம் உன்பால் அடைவதே. எந்த உபநிஷதம், எந்த ஆகமம், எந்த புராணம், எந்த இதிகாசம் எல்லாத்தையும் நீங்கள் படித்தாலும் கூட அதனுடைய கருத்து என்ன? இறைவனை அடைவோம். இது இறைவனாய் அடைந்தாலும் அடையலாம், இறைவனை நாம் அடைந்தாலும் அடையலாம். எப்படி இருந்தாலும் கடைசியில் நடக்கிற காரியம் அது எப்படியாவது நடந்து போகட்டும், அதை பற்றி கவலை இல்லை. அதுவரையிலேயும் நாம் இவைகளையெல்லாம் படித்து அதன் வழியிலே நடக்க வேண்டியது அவசியம்தானே. இதுவே உன்பால் அடைவதே நியமம் என்று உரைப்பார் திறனறிந்து உயர்ந்தோர். ஆதலால் கயவர் தீமொழியால் பயன் எண்ணி நீ தெரியாமல் நான் பெரியவன் நீ பெரியவன் என்று ஒருத்தருக்கு அடித்துக் கொள்ளுகின்ற இந்த கயவர் தீமொழியினாலே நமக்கு என்ன பிரயோஜனம்? தன்பொருள் விரிக்கும் பிற சுருதியினால்
தன்கருத்து அறிதரும் தகைத்தா இன்புடை எல்லாம் முதன்மையும் உண்மை நிகழ்த்தும் ஆண்டூக்கிய சுருதி உன்கழல் தரும் ஈசனமா மனுவோடு உருத்திர உபநடத மனுக்கள் என்பவும் ஏனை மனுக்களும் அநேகம் இம்முறை விளங்க ஓதிடுவி. இதே கருத்தைத்தான் திரும்பி சொல்லு. ஆண்டூக்கிய உபநிடதம், உருத்திர உபநிடதம், ஈசான உபநிடதம், இந்த மாதிரி உபநிடதங்களில் எல்லாம் கூட சிவபெருமானுடைய பெருமைதான் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னார். ஓர் உபநிடதத்தின் பொருளை மற்றொரு உபநிடதம் விளக்குவது உண்டு. அதனால் அந்த உபநிடதத்தினுடைய உட்கிடை என்ன என்பது நன்கு தெளிந்து கொள்ளலாம். ஒரு உபநிடதம் சொல்லுகின்ற செய்தி இன்னொரு உபநிடதம் எடுத்து விளக்கிற பொழுது அது உபநிடத்தினாலேயே விளக்கப்படுகிறது. இப்படி சில முறைகள் உண்டு உபநிடதங்கள். நம்ம தமிழ்லேயும் அந்த மாதிரி உண்டு. பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் திருப்பாசுரத்துக்கு பொருள் எழுதுவார். ஞானசம்பந்தர் பாடின திருப்பாசுரத்தை அப்படியே பாடினார்ன்னு இந்த பாட்டை பாடிட்டு போகாம அந்த பாட்டுக்கு பாட்டாலேயே பொருள் உரை எழுதுகிறார். உரையாசிரியராக இருந்து கொண்டு அந்த தேவார திருப்பாசுரத்தை அப்போ அந்த பாசுரத்தினுடைய பொருள் நமக்கு நன்கு விளங்கும். இது மாதிரி உபநிடதங்களில் ஒரு உபநிடதத்தில் சொல்லப்பட்ட செய்தியை இன்னொரு உபநிடதம் எடுத்து சொல்லும். அப்போ அந்த உபநிடதத்தினுடைய ஆழமான கருத்து என்ன என்பது நமக்கு தெளிவாக விளங்கும். மாண்டூக்கு உபநிடதம் எல்லா தலைமையும் உனக்கே உள்ளதை கூறுகிறது. சிவபெருமானுக்கே எல்லா தலைமையும் உண்டு என்று மாண்டூக்கு உபநிடதம் கூறுகிறது. உன் திருவடியை கூட்டும் ஈசாவாசிய உபநிடத மந்திரங்களும் உருத்திர உபநிடத மந்திரங்களும் மற்ற உபநிடதங்களில் வருகின்ற பல மந்திரங்களும் இதே மாதிரிதான் சொல்லுகிறது. அப்போ பல உபநிடதங்களை பார்க்கிற பொழுது சிவபெருமானுக்கு முதன்மையை கொடுத்து சொல்லக்கூடிய சுருதி வாக்கியங்கள் அதிகமாக இருக்கின்றன. அதை பார்த்த பிறகும் கூட சிவபெருமானுடைய முதன்மையை மறுத்து பேசுவது எவ்வாறு நிகழும்? ஆக உபநிடதங்களினுடைய அடிப்படையை வைத்து பார்க்கிற பொழுது அதிகமான பேச்சு சிவனை பற்றியதாக இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுவது இவருடைய நோக்கம். அதுதான் இங்கே செய்கிறார். அறப்பெருங்கடலே அளவிலா வணக்கம் அறைந்துடும் எண்ணிலா மனுக்கள். அறப்பெருங்கடலே தர்மஸ்வரூபமாக இருக்கிறவரே, அறமாகிய பெருங்கடலாக இருப்பவனே சிவபெருமானை நோக்கி விழிக்கிற வார்த்தை. அறப்பெருங்கடலே அளவிலா வணக்கம் அறைந்துடும் எண்ணிலா மனுக்கள். கணக்கில்லாத மந்திரங்கள், உபநிடத மந்திரங்கள் உனக்கு அளவிலா வணக்கம் அறைந்துடும். போற்றி சொல்றாருல்ல. முதல்ல சிவபுராணம் முதல்ல ஆரம்பமா அப்படித்தான். நமச்சிவாய வாழ்க, ராதண்டால் வாழ்க, அதெல்லாம் அளவிலா வணக்கம் மறைந்துடுவதுதான். எங்க வாழ்க, வெல்க, போற்றி இதெல்லாம் அப்படித்தான் வரும். அளவிலா வணக்கம் மறைந்துடும் எண்ணிலா மனுக்கள். அவைகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிறர்க்கு உரித்தாக சிறந்ததோர் பெருமை பேசிடும். வேறு எந்த தெய்வங்களுக்கும் உரிமையாக ஆகாத சிறந்த பெருமையை சிவபெருமானுக்கும் பேசுகிறது உபநிடத மகா வாக்கியங்கள் எல்லாம். அது வெளிப்படை. கரைப்பெருமிடத்தாய் நீலகண்டனே, கரைப்பெருமிடத்தாய் கீழோர்காலிலும் விழுந்துடும் மூக்கர். அற்பமாக அறிவற்ற ஜடப்பிராணிகளாய் இருக்கக்கூடியவர்கள் காலையிலெல்லாம் விழுந்துடுகின்ற இந்த மூர்க்கர்கள் குறித்து உனை வணங்க கூசுவர். சிவபெருமானை வணங்கிறதுக்கு கூச்சமடைகிறார்கள். அந்தோ கொள்ளுவரோ தெரிந்தவரே, அவர் செயலை தெரிந்தவர் அறிஞர்கள் கொள்ளுவரோ ஏற்றுக்கொள்ளுவார்களோ? சிவபெருமானை வணங்கிறதுக்கு ரொம்ப கூச்சமடைகிறார்கள். ஈன பிள்ளை பெருமாளையங்கார போல இருக்கிறவர்கள் பண்ண பம்புனால தான் இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக. சும்மா கடந்த செங்க உயிர் கெடுத்த மாதிரி அவர் அரங்கனை பாடியோயால் குரங்கனை பாட மாட்டேன்னு சொன்னா. சில சமயங்களில் அவர்கள் கடுமையான ஒரு வார்த்தைகளை சொல்வார்கள். இது பிரபந்த வாக்கியங்கள்லையும் நம்முடைய சைவ திருமுறைகள்லையும் கூட இருக்கிறது பல இடங்கள்ல. இது என்ன ஆகுதுன்னா, இவர்களுக்கு சிவபெருமானிடத்தில் ஒரு அறுதியான ஒரு பற்று இருக்க வேண்டும் என்று அந்த பற்றை அழுத்துவதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை.
சண்டையை மாத்திரம் முடிச்சுக்கிறாங்களே தவிர திண்ண வார்த்தையெல்லாம் முடிச்சுக்கிறாங்களே தவிர ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் சிவபெருமானிடத்தில் ஒரு கடுமையான பற்று அவர்களுக்கு உண்டாக வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை. அது திருமாலை குறைத்து சிவபெருமானை பேசி அல்லது சிவபெருமானை குறைத்து திருமாலை பேச வேண்டும் என்று அப்படி சொன்னதல்ல. ஆழ்வார்களுடைய பாடல்களும் நாயன்மார்களுடைய பாடல்களும் அந்த மாதிரி வந்தது. ஆனால் பல இடங்களிலே அவர்கள் சமரச பாவனையை சொல்லியிருக்கிறார். இந்த சமரச பாவனையை தான் நாம் எடுத்துக்கணுமே தவிர மற்றதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த சமரச பாவனையை அதிகமாக வலியுறுத்தினா என்ன ஆகும்னா, எந்தனையுமே பிடிப்பில்லாமல் எதையும் சரிவ வழிபடாமல் இருந்துருவோம். அதுக்காக பல இடங்களில் என்ன பண்ணுகிறார்கள், சமரச பாவனையை விட்டு ஒரு தெய்வ உபாசனையை வலியுறுத்தி பேசுகின்ற பகுதிகள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நம்மை இந்த வழிபாட்டில் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட ஒரு வார்த்தையை தவிர வேறு விதமானதாக அதை எடுத்துக்கொள்ள கூடாது. அதைத்தான் இங்க சொல்றார். நீலமணிமடருடையவனை எண்ணற்ற வேத மந்திரங்கள் உனக்கே அளவில்லாத வணக்கங்களை கூறுகின்றன. பிறதேவருக்கு உரியதாகாத சிறந்த ஒப்பற்ற பெருமையையும் வெளிப்படையாக உனக்கே கூறுகின்றன. கண்டவர் காலிலும் விழுந்து வயிற்றை நிரப்பும் மூர்க்கர் உன்னை பரம்பொருளாக அறிந்து வணங்க கூசுகின்றனர். அந்தோ அவர்தம் தீவினையின் வன்மைதான் பெரிது. அரியார் சமணர் அயர்த்தார் பகுத்தர் சிறியார் சிவப்பட்டார் சிப்பி பிரியாய மாயவனை மாறவனை மாதவனை ஏத்தாதார் ஈனவரை ஆதலால் இன்று. ஆழ்வாருடைய பிரபந்தம் தான். அதுக்காக சிவபெருமானை வணங்க கூசு வர்றாங்க இல்லையா. அரியார் சமணர் அயர்த்தார் பகுத்தர் சிறியார் சிவப்பட்டார். சைவர்கள் அற்பர்கள், அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, மட்டமானவர்கள். நான் சிறியார் சிவப்பட்டார் சிப்பில் பிரியாய மாலவனை மாதவனை மாயவனை ஏத்தாதார் ஈனவரை ஆதலார். இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சிறு பிள்ளைகளிடத்தில் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு மனசில் திருமாலிடத்தில் ஒரு இறுக்கமான பிடித்தம் உண்டாகும். சுவாமியை விடாமல் பிடிச்சி அதுக்காக மற்றதெல்லாம் தூக்கி எறிஞ்சு இதை உயர்த்தி சொல்லி அவர்களுக்கு மனசில் உறுதியை கற்பிக்கிறார். இந்த மாதிரி நம்முடைய மதத்தில் தம்முடைய பூஜையிலே கோட்பாட்டிலே ஒரு உறுதியை பார்க்கணும்னா இஸ்லாமியர்களிடத்தில் தான் பார்க்கணும். என்ன பண்ணாலும் அவர்களுக்கு அந்த இதில் முடியாது, அவ்வளோ உறுதியாக இருப்பாங்க. நம்ம ஆசாமிகள் அங்கங்கேயும் கும்பிட வேண்டியது தான், அங்கே போனால் அங்கேயும் பூத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உறுதி இல்லை. அதுக்காகத்தான் புதிய பிரபந்தங்கள்லேயோ அல்லது நம்முடைய இதுலேயோ சிவபெருமான் பெரியவர் என்பதை வலியுறுத்தி சொல்லி அவர்தான் பெரியவர், மற்றவர்களெல்லாம் அவர்கள் கீழே தான் அப்படின்னு சொல்கிற ஒரு கடுமையான வார்த்தைகளை நாம் அதிகமாக சொல்லி பார்த்திருந்தும் கூட அதை இல்லாமல் சமரச பாவனையை எடுத்துக்கொண்டு எதையும் பண்ணாமல் விட்டு விடுவார். சிவ வழிபாடும் செய்யறதில்லை, அந்த மாதிரி போய் விடுகிறது. இந்த பாடல்கள் எல்லாம் பாரு. முடிந்துடும் எல்லா வணக்கமும் எல்லா மொழிகளும் உன்னையே சாரும். சித்தியார்ல ஒரு இடத்துல இங்கு நாம் சிலருக்கு பூஜை இயற்றினால் இவர்களோ அங்குவான் தருவர் அன்றேல் அத்தெய்வம் அத்தனைக்கான் எங்கும் வாழ் தெய்வம் எல்லாம் இறைவன் ஆணையில் இயற்றுவது. இங்க யாரோ மாடன் கோடன் கோம் அப்படின்னு காட்டேரி முனியேஸ்வரன் சொல்லி ஏகப்பட்ட சாமிகளை வைத்துக் கொண்டிருக்கோம். அவர்தான் பெரியவர்ன்றான். இங்க திருமாலி விரலெல்லாம் ஓடி விடுவாங்க. இங்க பாடிகாடு முனியேஸ்வரன் ஒருத்தர் இருக்காரு. அவர் சிவன் கோவிலில் இருக்கிறத விட கூட்டம் அதிகம் ஜாஸ்தி. பெருமாள் கோவில் கூட்டத்தை விட அந்த கூட்டம் அதிகம். வண்டி வாங்கின உடனே அவருக்கு தான் போகிறோம் பாருங்க. அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் தூக்கி அடிச்சுக்கிட்டார். சிவன் பெரியவரா திருமால் பெரியவரான்னு கேட்டால் நான் தான் பெரியவர். இவ்வளோ கடுமையாக அதுதான் சொன்னார். சித்தியால சொன்னார், இங்கு நாம் சிலருக்கு பூஜை இயற்றினால் இங்கே ஏதோ சில தெய்வங்களுக்கு நாம குலதெய்வம்னு சொல்லி பூஜையெல்லாம் பண்றோமே, அப்படி பூஜை உண்டா செய்தா இவர்களோ அங்குவான் தருவர்
இந்த தெய்வமா வந்து நமக்கு வந்து மோட்சத்தை தரப்போகிறது. அத்தெய்வம் அத்தனைக்கான் பூசையை வாங்கிக்கும் போய் பாடாது. அவ்வளோதான். நம்ம தப்பா நினச்சிக்கிட்டு தவிர இந்த சாமி நமக்கு மோட்சத்தை கொடுத்துருவோம்னு அந்த சாமிக்கு மோட்சம் கொடுக்குற அதிகாரம் கிடையாது. அதுக்கு வேற பெரிய சாமி இருக்கு. சிவஞானி சித்தியாரை சொல்லும்போது நம்ம சொல்றது, பிச்சைக்காரன் தான் வீட்டில் வந்து கேட்டா மருமக பார்த்தா ஒன்றும் இல்லை போய் வாய்யா அப்படின்னா அவன் போயிட்டு அந்த நேரம் மாமியார்காரி உள்ளே இருந்து வெளியில் வந்தா டேய் இங்கோடா அப்படின்னா அவன் பாரு அந்த பெரியம்மா வந்திருக்காங்க நல்ல நிறைய போடுவாங்க பாமா அந்த பொண்ணு வேணுமோ ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இவன் போனான். என்னடா என்னத்துக்கு வந்தாங்க? கைத்த பசிக்குது 2 சோறு கேட்கறதுக்காக வந்தான். ஒன்றும் இல்லை போடா. இதைத்தான் அந்த மகராஜி முதல்லயே சொல்லிட்டாலே நீ எதுக்கு சொல்லணும்? அவளுக்கு சொல்றதுக்கு ஏடா அதிகாரம்? அதை சொல்றதுக்கு அவளுக்கு என்னடா அதிகாரம் வந்தது இந்த வீட்டில்? நீங்க ஏதாவது ஒரு சாமியை வழிபாடு செய்யணும்னு சொன்னா அந்த சாமியை உங்களுக்கு மோட்சம் கொடுக்கும். அனந்த சிவாச்சாரியார் கேட்கிறார், இங்கு நாம் சிலருக்கு பூஜை இயற்றினால் இவர்களோ வந்து அங்குவான் தருவர் என்றால் அத்தெய்வம் அத்தனைக்கான். அந்த தெய்வம் அவ்வளவுதான், அதுக்கு மேல அது ஒன்றும் செய்யாது, பூஜையை வாங்கிக்கும், அவ்வளவுதான். ஆனால் எங்கும் வாழி தெய்வம் எல்லாம் நாம கும்பிடுற எல்லா தெய்வமும் இறைவன் ஆணையின் இயற்றுவது. சிவபெருமானுடைய ஆணையினால்தான் நமக்கு வேண்டியதை கொடுக்கும். ஆகவே நீங்க போய் பூஜை போட்டீங்கன்னா பூஜையை வாங்கி அப்ளிகேஷனை நேரம் அப்படியே கவராக அனுப்பிச்சிடும். அது 8ஆம் ஆபீஸுக்கு போகும், அங்கே போகணும். அவர் பர்மிஷன் கொடுத்த ஒரு பாடு தான் உங்களுக்கு வரும். சிவபெருமான் தான் எல்லாவற்றையும் இயக்குகின்ற பரம்பொருள் என்பதை சிவஞானி சித்தியாரில் உங்களுக்கு காட்டுறதுக்காக அந்த வார்த்தையை எழுதினார். அதனால் இவ்வளோ வழிபாடுகளை அந்தந்த சாமியும் நேரம் கொடுக்குறதா இருந்தால் இவ்வளோ சாமியும் எத்தனை பேருக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்கணும்னு யாரும் போன மாதிரி தெரியலையா? இருக்கும் இவ்வளோ பேர் உயிர்க்கணும் இல்லையா? அதனால இந்த தெய்வங்கள் எல்லாம் இவ்வளவுதான், அவைகளால் ஒன்றும் செய்ய முடியாது. எங்கும் வாழ் தெய்வம் எல்லாம் இறைவன் ஆணையின் இயற்றுவது. பூரண சக்தி உடையவன் அவன் தான். அதான் சொன்னார், ஒழிந்திடும் எல்லா வணக்கமும் எல்லா மொழிகளும் உன்னையே சாரும். எல்லா வணக்கமும் எல்லா இதுவும் உன்னையே சாரும். இழிந்திடா திருமாலாதி வெண்ணோரை ஈன்றவன்தானும் நீ. இழிந்திடா இகழப்படாத தோத்திரம் செய்தற்கு உரிய திருமாலாதி திருமால் முதலாகிய விண்ணோரை தேவ வர்க்கங்களையெல்லாம் ஈன்றவன் படைத்து காத்து கொண்டிருக்கிறவனும் நீதான். இழிந்திடா திருமாலாதி விண்ணோரை ஈன்றவன் தானும் நீ. எனவே பொழிந்த சீர் உனது தலைமையை எடுத்து போழ்ந்து, உன்னுடைய தலைமைப்பாட்டை எடுத்து புகழ்கிறது வேத மந்திரங்கள் எல்லாம். நின் பெருங்கண தலைமை விளைந்துள்ளோர், நின்னுடைய பெருங்கூட்டத்திலே இருக்கக்கூடிய அந்த சிறப்பை விளைந்துள்ளோர் தமது பெருமையும், அதை விளைந்து உன்னிடத்திலே அடியார்களாக வந்தவர்களுடைய பெருமையையும் சால விளக்கிடும் சுருதிகள் பலவை. அவர்கள் பெருமையையும் விளக்கக்கூடிய சுருதிகளும் பல. உன்னை வழிபட்டு பேறு பெற்றவர்களுடைய பெருமைகளையும் அந்த மந்திரங்கள் விளக்குகின்றன, உன்னுடைய பெருமையும் அந்த மந்திரங்கள் விளக்கின்றன. திருவால் முதலாகிய தேவ வர்க்கங்களை எல்லாம் படைத்து காத்து அளித்தவனும் நீதான் என்பதை இந்த சுருதிகள் சொல்லுகின்றன. எத்தேவருக்கு வணக்கம் கூறினாலும் எத்தேவரை புகழ்ந்து பேசினாலும் அந்த வணக்கங்களும் புகழ்ச்சிகளும் அத்தேவரால் நின்னிடம் ஒப்படைக்கப்பட்டு நின்னையே வந்து அடையும். இந்த மாதிரி சில சுருதிகள்ல நாம் பார்ப்போம். அர்ஜுனன் சிவபெருமானை வழிபடவில்லையே என்று கேட்டான். அப்பொழுது கண்ணன் என்ன பண்றாரு? இங்கே என்னை பூஜை செய். அது சிவபெருமானிடத்துல போதும். கண்ணனை பூஜை செய்து மலர்களை இட்டு அவன் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தான். அப்புறம் அவன் போய் அங்கே போய் பார்க்கிற பொழுது சிவபெருமானிடத்தில் அந்த மலர்கள் எல்லாம் இருக்கிறது. அப்ப என்ன தெரிகிறது? கண்ணனுக்கு செய்கின்ற வழிபாடு சிவபெருமானுக்கு போய் சேரும்.
ஏன் அந்த வழியில் பாருங்க, சிவபெருமானுக்கு செய்கிற வழிபாடு கண்ணனுக்கு வந்து சேரும். அது அவங்க அதை வார்த்தையை அப்படியே திருப்பி சொல்லுவாங்க. இதிலெல்லாம் ஒன்றும் இல்லை, நமக்கு கண்ணனும் ஒன்று தான் செய்யணும். இருவரும் வழிபடத்தக்கவர்கள். வழிபாடு உரைப்பாக இருக்கணும். இருவரையும் வழிபடுறேன்னு சொல்லிட்டு எதையும் வழிபடாமல் விட்டுவிடக்கூடாது. ஏதாவது ஒரு வழிபாட்டை பற்றி அதை உறுதியாக வைத்துக்கொண்டு அந்த வழியிலே நாம் இடையறாமல் ஈடுபட வேண்டும். ஆக ஒரு வழிபாடு ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்று சொல்லார் இல்லையா? அது நாவுக்கரசர் ஒன்றி இருந்து நினைவுங்கள் உண்டமக்கு உணவில்லை. இரண்டாட்டாது ஒழிந்து ஈசன் திறமே பேணி கவராதே நூழ்மொழியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாம். இரண்டாட்டாது ஒழிந்து இந்த சாமி பெரிசா அந்த சாமி பெரிசான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஏதாவது ஒன்றை பிடிச்சுங்க, விடாதீங்க. கவராதே தொழும் அடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாம். இந்த உறுதிப்பாடு அவசியம் என்பதைத்தான் இந்த நூலை படித்தோற்பாடு நாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு கருத்து. நம பார்வதி பதையே.